friends, welcome back to my channel Vegam media. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு சுவையான வெண்டைக்காய் கிரேவி எப்படி 20 நிமிஷத்துல செய்யலாம் தான் பார்க்க போறோம் friends. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா கீழ இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு அதுக்கு பக்கத்துல வர பெல் ஐகானையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வரும். இப்போ வாங்க friends, அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம் friends. இதுக்கு இப்போ ஒரு 5 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 5 to 6 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் நறுக்கின வெண்டைக்காயை சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கட்டும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் நல்லா வதங்கிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ ஒரு 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம். இப்போ இதுதான் கடுகு, மிளகு, சீரகம், கொஞ்சமாக வெந்தயம், உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். இது நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கட்டும். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. நான் இப்போ 4 பேருக்கு செய்கிறேன், அதனால் 2 ஸ்பூன் உப்பு கலந்துக்கிறேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் மிளகாய்த்தூள் சேர்க்கணும். மிளகாய்த்தூள் நான் ஒரு பெரிய கரண்டியில் 1 கரண்டி எடுத்துக்கிறேன். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ இது வதங்கின உடனே இந்த ஸ்டேஜில் நாம் தயிர் கலந்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்ச வெண்டைக்காயை சேர்த்துட்டான். சேர்த்துட்டு இது ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான வெண்டைக்காய் கிரேவி ரெடி. இது செய்யறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.